ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கை கால் வலி முட்டு வலி இருக்கிறவங்க தினமும் ஒரு சின்ன கப் அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு போட்டுக்கலாம், அதாவது கேழ்வரகு மாவு. இந்த அளவு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 4 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த கேழ்வரகு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 5 முந்திரி பருப்பு கூட 5 பாதாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இதை பல்ஸ் மூடில் லைட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குறன்னு. இப்போ அது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுகள் ரொம்ப முக்கியம், கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை சேர்த்துடலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த கேழ்வரகு மாவு நல்லா வெந்து வரணும். நம்மளுக்கு இதில் இருக்க அந்த பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம குக் பண்ணணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதை கொதிக்கும் போது மீடியமான தீயில வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பால் மாதிரி ரொம்ப பொங்கி கீழே போயிடும். அதனால் மீடியமான தீயில வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கேழ்வரகு மாவு நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தளவு ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம இனிப்புக்கு பனை வெல்லம் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடிச்சு. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற அந்த பனை வெல்லத்துலையோ இல்லை வெள்ளத்துலையோ தூசி மண் இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பனை வெல்லம் நல்லா கரைஞ்சது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த தேங்காய் வெல்லம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்ல ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட நம்ம கடைசியாக தான் அந்த பொடிச்சு வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் காலையில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. காஃபி டீக்கு பதிலாக கூட நீங்கள் இதை குடிக்கலாம். இப்போ இதில் நம்ம கடைசியாக பொடிச்சு வச்சுருந்த அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம், முந்திரி பாதாமை. ஒருவேளை உங்ககிட்ட முந்திரி பாதாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நல்லா சுட சுட ஒரு சின்ன கப்பில் சர்வ் பண்ணிங்கன்னா சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாயாசமாகவும் செய்யலாம். பாயாசமாக நீங்கள் செய்யும்போது இனிப்பு கூடுதலாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸாக செஞ்சுருக்கனால இனிப்பு அளவாக சேர்த்துருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஸ்கூலுக்கு அவசரமாக போகிற குழந்தைங்களுக்கு ஒரு கப் இதை குடிக்க கொடுத்துட்டிங்கன்னா மதியானம் வரைக்கும் நல்லா பசி எடுக்காமல் ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.